3வது பிரான்ச்சு இது ஒரு 30 பிராஞ்சாக உருவாகணும். அதுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனுக்கு ஒரு அருமையான ஆஃபர் போட்டிருக்காங்க. ஏன்னா வியாபாரிகள் தான் பொதுமக்களுக்காக ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் அப்பாற்பட்டு கார்பரேஷன்ல தூய்மைப்படையாக அரசு பொதுமக்கள் தேவைப்பட்டாங்க. அது மாதிரி அதெல்லாம் தாண்டி வியாபாரிகள் பொதுமக்கள் தேவைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட நீரை பயன்படுத்தி பொருளாதார மக்களுக்காக உழைப்பது எங்கள் வியாபாரிகள் தான். அதே மாதிரி தனது வியாபாரிகளே இன்னைக்கு ஒரு மிக சந்தோஷமா இருக்குது. எங்கள் சங்கத்தின் தலைவர் இன்னைக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ண சந்தோஷமா இருக்குது. இந்த மீண்டும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இன்னைக்கு வியாபாரிகள் பல சங்கங்கள் இருக்கலாம். அதேபோல் கோயிலம்பாக்கத்தில் உருவாயிருக்கும் நம்முடைய தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கம் வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்டது. எங்களுடைய மாநிலத்தில் ஐயா வெள்ளையனாட்சி எதிர்ப்பு சங்கம் உருவாக்கினார் என்றால் வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்டு வியாபாரிகளுக்காக பாடுபட்டு இந்த வாழ்நாள் முறை பாடுபட்டார். அதே கோணத்திலே எங்களுடைய தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கமும் வியாபாரி முழுமூச்சியாக வியாபாரிகள் உழைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் எங்கள் சங்கம். எங்கள் சங்கத்திலே இன்று நம்ம அண்ணன் பன்னீர்செல்வம் நாங்கள் இந்த பகுதி தலைவராக இருக்குது. எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. நான் அவரை சந்தோஷமாக இருக்கு. அவர் பேசுறது ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாரு. சங்கத்தை அடுத்த நாள் கொண்டு போய் தலைவர் அவரோட முழு மூச்சு இந்த கோயிலம்பாக்கம் வியாபாரிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அண்ணன் பன்னீர்செல்வம் கோயிலம்பாக்கம் வியாபாரத்திற்கு வரப்பிரசாதமாக அமைச்சிருக்காரு. இதை கோயிலம்பாக்கம் நிர்வாகிகள் அந்த உறுப்பினர்கள் பயன்படுத்திக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முழுக்க நம்ம சங்கம் வியாபார நிலம் சார்ந்த சங்கம் தான். நம்ம சங்கத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கத்தை பொறுத்தளவுக்கு ஐயா வெள்ளையனாட்சியுடைய கனவை நினைவாக்கும் சங்கம் தான் எங்களுடைய சங்கம். எங்கள் சங்கத்தை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் அரசியலுக்கு நாங்கள் அப்பாற்பட்டு எப்போதுமே வணிகர்களுக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கிறது எங்கள் சங்கம். ஜாதியோ மதமோ அரசியலோ எங்கள் சங்கத்தில் என்றைக்குமே அது நுழையாது. அது எங்களோட தலைவர் வெள்ளையனாட்சி நுழைவிடாமல் பாதுகாத்தார்கள். அதே போல் நாங்களும் அந்த அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறோம். முழுக்க வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்டதான் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கம். பல சங்கங்கள் வரலாம். சில சங்கங்கள் அரசியல் சார்ந்து போகிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு அரசியலோ ஜாதியோ மதமோ அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு பொறுத்தவரை சங்கத்தில் நாங்கள் குற்றம் பண்ணோம். சில சங்கங்கள் ஜாதி சார்ந்து போகிறாங்க. எங்கள் சங்கத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஜாதியும் மதமும் அரசியலும் முழுக்க தவிர்க்கப்படுற சங்கம். எங்களோட முழுக்க எங்கள் நோக்கம் ஆன்லைன் வர்த்தகம் ஒழிப்போம், சிறுவணிகம் காப்போம். எங்களுடைய தலைவருடைய தாரக மந்திரமே அதான். அந்த கொள்கைகள் தான் நாங்கள் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரத்துக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் எங்களோட முழுக்க ஆன்லைன் வர்த்தகம் ஒழிப்போம், சிறுவணிகம் காப்போம். அந்த அடிப்படையில் முழுக்க வியாபாரிக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். வியாபாரிக்காக எங்கள் சங்கம் முழுக்க வேலை செய்வதை கூறிக்கொள்கிறேன். வியாபாரிகளுக்கான தொடர்பு சென்னை தமிழ்நாடு வியாபாரி சங்கத்தின் தலைவர், சுதேசி வெள்ளையன் வியாபாரி சங்கத்தின் தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் இங்கு அனைத்து வியாபாரிகளும் என்னுடைய கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்து உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர்.